வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் தமிழ் இலக்கண டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய குரூப் 4 சிலபஸ் படி அலகு 3 அதாவது யூனிட் 3ல எழுதும் திறன் அப்படிங்கிற கேட்டகரியில் மொத்தம் 15 கேள்வி கேட்பாங்க. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மரபு தமிழ், மரபு சொற்கள். ஓகே, ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து சப்கெட்டிங்னா இந்த 6 ஒரு சப்கெட்டிங் தான் இருக்குது. அதாவது திணை மரபு, பால் மரபு, காலம், இளமை பெயர், வினை மரபு, தொகை மரபு. ஓகே, ஸோ இந்த மரபு சம்பந்தமாக இந்த 6 டாபிக் இருக்குது. இதுக்கு அடுத்து தனி டாபிக் என்ன அப்படின்னா நிறுத்தல் குறிகள். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 6 டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறுத்தல் குறிகள் அடுத்தடுத்த டாப்பிக்காக வரும். அதுபோக மற்ற டாபிக் இந்த தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, இதுவும் வந்து ஒரு தனி வீடியோவாக அடுத்தடுத்தது வரும். ஓகேவா, ரைட். இப்போ இந்த மரபு தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா திணை மரபு, பால் மரபு, அதே போல காலம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட், நம்ம ஆரம்பத்துல இருந்து ஏதாவது சின்ன குழந்தையிலேருந்து நம்ம தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ ஒரு பையன் அப்படின்னு இருந்தால் அவன் வந்தான் போனான் இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஓகே, அவன் எழுதினான் படித்தான் இந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு பெண் அப்படின்னா வந்தாள் சென்றாள் படித்தாள் இப்படி தான் நம்ம பேசுவோம். அதே போல் ஒரு விலங்குகள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்தது வந்தனா இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போது நம்ம ஒரு திணை அப்படின்னா என்ன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதே போல் பால் மரபு அப்படின்னா ஆணா பெண்ணா அதை பொறுத்து நம்ம அதுக்கேற்றாப்படி வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அதே போல் காலம், நிகழ்காலம் நடந்திருக்கா, எதிர்காலமா அல்லது இறந்த காலமா, இந்த மாதிரி நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான். ஓகேவா, அதே இது இந்த இளமை பெயர், வினை மரபு, தொகை மரபு, இந்த 3 தான் நம்ம ஒரு சில வேர்டு, அதாவது முன்னோர்கள் ஒரு சில மரபு வார்த்தையில பயன்படுத்தியிருப்பாங்க. அதவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். ஸோ அதுதான் இங்கே மெயினாக இருக்கும். இது எல்லா டாப்பிக்கும் சேர்த்து ஒரே வீடியோவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நான் மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்தெந்த ஸ்டாண்டர்டில் அது கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இது முடிஞ்ச பின்னாடி நம்ம லேர்ன் பண்ண பின்னாடி டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினில் என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க. ஸோ தமிழ் வீடியோ நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸை நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்தது நிறைய இன்ஃபர்மேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு சிலபஸ் படி என்ன தேவையோ தெளிவாக நான் உங்களுக்கு கிளாஸஸ் நான் கொடுப்பேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம இந்த மரபு சொற்கள் இது சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு பிடிஎஃப் ஆல்ரெடி நம்மளோட முயற்சி திருவினைக்கும் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 10th நியூ தமிழில் இயல் 4ல் இந்த திணைனா என்ன, அதே போல் பால் என்ன, ஐம்பால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சான்பாலா பெண்பாலா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் மூவிடம் என்ன அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப பேசிக்கானது. இப்போ இரு திணை அப்படின்னா இப்போ திணை அப்படின்னு திணை மரபு மென்ஷன் பண்ணுறாங்களே. ஸோ இரு திணை இருக்குது. அது என்னென்னா உயர்திணை, அக்ரிணை, இதுதான். ஓகேவா, இப்போ உயர்திணை அப்படின்னா பார்த்தோம்னா 6 அறிவுடைய மக்களை நம்ம சொல்கிறது தான் உயர்திணையாக நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம யாராக இருந்தாலும் அவங்க உயர்திணைங்கிறதுனால அவங்கள ஒரு மதிப்பாக நம்ம சொல்லுவோம். அதே இது அக்ரிணை அப்படின்னா உயிரற்ற பொருள் அல்லது மற்ற உயிரினங்கள், இப்போ விலங்குகள், தாவரங்கள், உயிரற்ற பொருள்கள்லாம் பார்த்தோம்னா அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம வந்தது போனது வந்தனா இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் உயர்திணை, அக்ரிணை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐம்பால் அப்படின்னா ஐம்பால் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆண்பால், பெண்பால், பலர்பால், இதெல்லாம் வந்து உயர்திணைக்குரிய 3 பிரிவுகள். உயர்திணைக்குரிய 3 பிரிவுகள். உயர்திணை 6 அறிவுடைய மக்கள், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அல்லது எல்லாரும் சேர்ந்தது மொத்தம், அதாவது பலர்பால் அப்படிங்கிற கான்செப்டில். ஓகேவா, அது ஒருமை பன்மையாக போயிடும். நெக்ஸ்ட்டு அக்ரிணையில் வந்து ஒன்றன் பால் பலவின் பால், அதாவது ஒரே ஒரு விலங்கை மட்டும் மென்ஷன் பண்ணுறது ஒன்றன் பால் சொல்லுவோம். பல விலங்குகளை பற்றி மென்ஷன் பண்ணுறது பலவின் பால் அப்படின்னு மென்ஷன் பண்ணால். அதே போல் தான் ஒரே ஒரு பொருளை மட்டும் மென்ஷன் பண்ணுறது ஒன்றன் பால், பல பொருட்களை சொல்கிறது பலவின் பால். ஓகேவா, இது ஐம்பாலுக்குரியது. அதே போல் இப்போ நம்ம உயர்திணைக்குரிய பால் பகுப்பு நம்ம எப்படி சொல்லுவோம், இப்போ வீரன், அண்ணன், இந்த மாதிரி மருதன் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இது ஒரு ஆண் பாலை குறிக்கும்.
அதே போல் மகள், அரசி, தலைவி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். மாணவி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறோம்னா அது நம்ம பெண் பாலை மென்ஷன் பண்ணோம். அதே போல் பலர்பால் அப்படிங்கிறதெல்லாம் யாரெல்லாம் வருவா? மக்கள். அப்போ நிறைய பேர் இருக்காங்களா? பெண்கள். ஓகே, அந்த ப்ளூரலில் மென்ஷன் பண்ணுறோம்ல. அதே போல் ஆடவர். இப்படிலாம் பார்த்தோம்னா இது பலர்பாலில் மென்ஷன் பண்ணுவோம். அதே போல் அக்ரிணைக்குரிய பால் பகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ யானை, புறா, மலை இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் மென்ஷன் பண்ணுறது ஒன்றினை மற்றும் குறிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? அக்ரிணை. இது ஒன்றன் பால். ஓகே, சிங்குலரில் மென்ஷன் பண்ணுவோம். அதே போல் அக்ரிணை பலவின் பால் அப்படின்னு இருக்கும். அது பசுக்கள், மலைகள் அப்படிங்கிறது பலர் பாலில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது ரொம்ப பேசிக்கானதான். நெக்ஸ்ட் மூவிடம் அப்படிங்கிறது தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்போ நம்மளை பற்றி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நான், நாம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். அதே இது ப்ளூரல்லே மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி, நாம் இப்படிலாம் மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? அதே இது முன்னாடி இருக்கவங்கள பற்றி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நீ இப்படி, நீ பண்ண, நீ வீர் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே போல் படர்க்கை மூணாவதாக ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் அப்படிங்கிறது இந்த டேபிள்லேயே அழகாக கொடுத்துருப்பாங்க. இப்போ தன்மை பெயர்கள் அப்படிங்கிறது இப்போ நான், யான், நாம் இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்துறது தன்மை பெயர்கள். அதே இது தன்மை வினைகள். இப்போ நம்ம தன்னை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா வந்தேன், வந்தோம் இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நான் வந்தான் அப்படி நம்ம சொல்லுவோமா? கிடையாது. அப்போது நான் அப்படிங்கிற அந்த தன்மை பெயருக்குரிய வினைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே போல் தான் முன்னிலை பெயர்கள். இப்போ நீன் மென்ஷன் பண்ணுவோம், நீர், நீ வீர், நீங்கள் அந்த மாதிரி நம்ம வார்த்தையில் பயன்படுத்துவோம். அதே இது இந்த முன்னிலைக்கான வினைகள் எப்படி சொல்லுவோம்? இப்போ நீ நடந்தாய், நீ வந்தாய் இந்த மாதிரி சொல்லுவோம். நீங்கள் வந்தீர், நீங்கள் சென்றீர்கள் இந்த மாதிரி, நீ வீர், வந்தீர் இந்த மாதிரி நம்ம முன்னிலை வினைகளை பயன்படுத்துவோம். இதிலே நம்ம வார்த்தையெல்லாம் வந்து வேற மாதிரி. இப்போ நீ சென்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி முன்னிலை பெயர்கள் என்ன, அது முன்னிலைக்கான வினைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதிலே படர்க்கை பெயர்கள் அப்படிங்கிறதுல என்ன சொல்லுவோம் நம்ம? அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாம் வந்து படர்க்கைக்கான பெயர்கள். இதுக்கான படர்க்கைக்கான வினைகள் என்ன சொல்லுவோம்? இப்போ அவன் நம்ம பயன்படுத்தணும், அவன் வந்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே போல் அவள் அப்படிங்கிற பெண்பாலை பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கான வினை என்ன சொல்லுவோம்? சென்றாள், வந்தாள் இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ அவர் அப்படின்னா படித்தார் அப்படிங்கிறதா மென்ஷன் பண்ணுவோம். அதே இது படித்தனர், பேசினார்கள், அவர்கள் அப்படின்னா அப்படியே பேசினார்கள் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். அதே இது அக்ரிணை கான்செப்டில் அது அப்படின்னா பறந்தது, பறவை பறந்தது. அவை அப்படிங்கிறது அது ப்ளூரல். அதிலே பறவைகள் பறந்தன இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகே, அப்போது அந்த முன்னிலை தன்மை முன்னிலை படர்க்கைக்கான பெயர்கள் என்ன மாதிரி பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு அதுக்குரிய வினைகளுக்கு நம்ம எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது இதுக்கு அடுத்தது இன்னொரு 2 வேர்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வலு அப்படின்னா என்ன, வளாநிலை அப்படின்னா என்ன, வலு அமைதினா என்ன, இந்த 3 வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளானதான். வலு அப்படின்னா வந்துட்டு நம்ம பிழையின்றி நம்ம பேசுவோம்ல, அதை வந்து நம்ம பிழையோடு பேசுவோம்ல, அதை வலு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ வளாநிலை அப்படின்னா பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும், அதாவது இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் நம்ம வளாநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வளாநிலை எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம பேசுறது, இலக்கண முறைப்படி பேசுறது வளாநிலை. அதே இது இலக்கண முறையின்றி பேசுவது வலு எனப்படும். பேசுவது எழுவது வலுன்னு எழுதும். அப்போது மிஸ்டேக் நம்ம விடுறோம் அப்படின்னா அதுக்கு வலு அப்படின்னு அர்த்தம். ஓகே, மிஸ்டேக்குங்கிறத வலு, இலக்கண முறை பிழையோட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது வலு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நான் சென்றேன் அப்படின்னு சொல்றது போல நான் சென்றான், நான் சென்றாள் இந்த மாதிரி நம்ம அந்த ஆண்பால் பெண்பால் இந்த மாதிரி தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம விடுவோம் பாருங்க, அந்த இதெல்லாம் வந்து வலு அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே என்ன மாதிரிலாம் நம்ம மிஸ்டேக் விடுவோம் அப்படிங்கிறதான் பின்னாடி ஒரு டேபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது இலக்கண பிழைகளுடன் வந்தால் அது வலு எனப்படும். இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வளாநிலை எனப்படும். இப்போ இந்த டேபிள் கவனிங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக்கான சென்டென்ஸ் கொடுத்து இதில் என்ன பிழை இருக்குது அதை சரியான சென்டென்ஸ் எழுதுக அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க.
ஆர் இதில் என்ன வகையான பிழையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்க, செலியன் வந்தது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பிழை. ஓகே, வலு அப்படின்னா மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல, பிழை. அப்போது செலியன் அப்படிங்கிறது ஒரு உயர்திணை. உயர்திணை வந்துட்டு வந்தது அப்படிங்கிற ஒரு அக்ரிணை. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தன்மை முன்னிலை படர்க்கை, அதுலேயே கூட உயர்திணைக்கு என்ன மாதிரி நம்ம வார்த்தைகள் சொல்லி முடிக்கணும், அக்ரிணைக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லி முடிக்கணும் பார்த்தோம். அப்போ வந்தது அப்படிங்கிறத ஒரு அக்ரிணையை சொல்கிறது. ஆனால் செலியன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால் உயர்திணை. அப்போ செலியன் அப்படிங்கிறது ஒரு உயர்திணையும் நம்ம சொல்லணும், அதே டயத்தில் இது ஒரு ஆண்பால். அப்போ வந்தான், இதுதான் வளாநிலை. ஓகே, மிஸ்டேக்கை நம்ம சரி, மிஸ்டேக் இல்லாமல் பேசுகிறதா வந்துட்டு வளாநிலை. இப்போ அதே போல் கண்ணகி உண்டான். இப்போ கண்ணகிங்கிறது ஒரு பெண்ணு, அதுக்கு உண்டான் அப்படிங்கிற ஒரு ஆண்பால் வினையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்ணகி உண்டாள் அப்படிங்கிறதா அதற்கான சரியானது. ஓகே, அப்போ நான் ஆரம்பத்திலே நான் இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி அந்த திணை, பால், காலம் இதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம வழக்கமாக பேசுகிறதுலே நம்மளால் தெளிவாக பேச முடியும், எந்த வித மிஸ்டேக் இல்லாமல். அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இங்கே கொடுத்து அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கேள்வியை கேட்டிருப்பாங்க. அடுத்தது நீ வந்தேன். இப்போ நீ அப்படிங்கிறது முன்னிலையை சொல்கிறது, வந்தேன் அப்படிங்கிறது நம்ம தன்மைக்கான வினை. அப்போ இங்கே மாறி வந்திருக்கா, அப்போ நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டானது. அதே போல் நேற்று வருவான். இப்போ இங்கே காலத்தில் மிஸ்டேக் இருக்குது. நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம். அப்போது வருவான் அப்படிங்கிறது இது எதிர்கால வினயம் சொல்லுது. அப்போது இங்கே நேற்று வந்தான் அப்படிங்கிறதான் சொல்லணும், அல்லது நாளை வருவான் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். ஓகே, இதுதான் வந்து வளாநிலை அப்படின்னு அர்த்தம். அதே இது வினா பாருங்க, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால். இப்போ ஒரே ஒரு விரலை மட்டும் காட்டி இதில் இது சிறுசா பெருசா அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விரல்களை காட்டினா தான் அதில் எது சிறியது எது பெரியது அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அப்போ கேள்வி அந்த இடத்துல தப்பு தானே. அப்போ இது வினா வலு அப்படின்னு நினைப்படும். அதை சரியாக என்ன சொல்லணும், 2 விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது அப்படிங்கிற கேட்டது தான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ விடையிலே பாருங்க, கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படி. அப்போ கேள்விக்கும் அதுக்கு உண்டான விடை நம்ம சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அப்போ இதுதான் வந்துட்டு விடை வலு அப்படின்னு இருக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன வளாநிலை என்ன, கரெக்டாக கேள்விக்கு கரெக்டான பதிலை சொல்கிறது. கண்ணன் எங்கே இருக்கிறார், கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி கரெக்டாக அந்த கேள்விக்கு தகுந்த விடையை நம்ம சொல்கிறணும். அதே இது அடுத்தது மரபு அப்படின்னு பாருங்க. இப்போ தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். இப்போ தென்னந்தோட்டம் இது கரெக்டா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா இது தவறானது. அப்போ தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுவர். இதில் ஒரு தோப்பு தோட்டம் இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக ஒரு பெரிய அதிக எண்ணிக்கையிலான உள்ள மரங்கள் இந்த மாதிரி கான்செப்டில் வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தோப்பு அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வருவோம். அதே இது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் பராமரிப்பு இருந்தது அப்படின்னா மனிதர்களோட ஈடுபாடுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம தோட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், பின்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள் வச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகேவா? ரைட். அப்போ இங்கே தென்னந்தோட்டம் அப்படிங்கிறது இங்கே மரபு பிழை. அது சரியானது என்ன அப்படின்னா தென்னந்தோப்பு அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். இதில் தான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஏன்னா வழக்கமாக பேச்சு வழக்கில் தென்னந்தோட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, தென்னந்தோப்பு அப்படிங்கிறதும் சிலர் சொல்லுவாங்க. ஸோ அப்போது எது மரபு சொல் கரெக்டானது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இங்கே இந்த ஒரு எக்ஸாம்பிளே உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். தென்னந்தோப்பு அப்படிங்கிறதா இங்கே பயன்படுத்தணும். ஓகேவா? ரைட். இன்னும் நம்ம முக்கியமானதே பார்க்க இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு பேசிக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வலுனா என்ன, வளாநிலைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வலு அமைதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்களே, இது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். வலு அப்படின்னா நம்ம மிஸ்டேக்குங்கிறத பார்த்துட்டோம்ல, அப்போ பிழையாக இருந்தாலுமே கூட அமைதியாக இருக்கிறது. அது என்ன, இங்கே இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி
பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவதா வலு அமைதி. அப்போது இலக்கண ஆசிரியரே சொல்லிட்டாரு, அது மிஸ்டேக் இருந்தாலும் அது ஒரு காரணம் கருதி தான் அவர் சொல்லியிருக்காருன்னா, அப்போ நம்ம அதை தான் மிஸ்டேக்குன்னு சொல்லாமல் அதை அமைதியாக விட்டுறணும். அதுதான் வலு அமைதி அப்படிங்கிறது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். என்ன எக்ஸாம்பிள்லாம் திணை வலு கேட்டகரியில் இப்போது என் அம்மை வந்தாள். ஆக்சுவலாக திணை அப்படின்னா நம்ம உயர் திணை அக்ரிணை நம்ம பார்ப்போம். 6 அறிவுடைய ஜீவன்களை நம்ம வந்தான், வந்தாள், சென்றான், இந்த மாதிரி நம்ம அந்த ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கிற பார்த்து நம்ம சொல்லுவோம். அதே போல் விலங்குகளாக இருந்தால் வந்தது, சென்றது, அதே போல் பலர் பலர் இருந்தால் சென்றன, பலவின் பாலாக இருந்தால் அந்த சென்றன, வந்தன, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போது என் அம்மை வந்தாள் அப்படின்ட்டு ஒரு மாட்டை பார்த்து கூறுவது. இப்போ ஒரு மாட்டை, ஒரு பசு என் அம்மை வந்தாள் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு மாடை ஒரு பெண் பாலாக நினச்சி அங்கே இங்கே என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒரு திணை வலு அமைதி. திணை வலு அமைதி இதுதான். இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மாடுங்கிறது ஒரு அக்ரிணை இருந்தாலும் அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெண்பாலாக வர்ணித்து என் அம்மை வந்தாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இது திணை வலு அமைதி. அதே இது பால் வலு அமைதி அப்படின்னா வாடா ராசா, வாடா கண்ணா, இந்த மாதிரிலாம் இப்போ பால் அப்படின்னா ஆண் பால்னா வந்தான், சென்றான், வாடா, போடா, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதே பெண் பால் அப்படின்னா சென்றாள், எழுதினாள், இந்த மாதிரி சொல்லுவோம். வாடி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்க, வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்ட்டு தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலு அமைதி. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? அப்போது அது செல்லமாக பெண்ணாக இருந்தாலுமே கூட அதை பையனாக நினச்சி என்னடாமா சொல்கிற இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ அது என்னது பால் வலு அமைதி. அதே இது இட வலு அமைதி அப்படின்னா மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறது. அதாவது என்ன அப்படின்னா மாறன் தன்னையே சொல்கிறதா. அப்போ என்ன சொல்லலாம், நான் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஆளாக நினச்சி அது தன்மையை படர்க்கே இடத்தில் கூறுவது இட வலு அமைதி. புரிஞ்சுங்களா? ரைட். அடுத்தது கால வலு அமைதி. அது என்ன காலம்? இப்போ குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இப்போ நாளை அப்படிங்கிறது எதிர்காலம். அப்போ நாளை எதிர்காலம் இருந்தால் வருவார் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டானது. அதுலேயே இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, நிகழ்காலத்தை வச்சு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதவில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி. ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னா நாளை தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன கால வலு அமைதி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது மரபு வலு அமைதி அப்படின்னா கத்தும் குயிலோசை. குயில்னா கூவும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இங்கே கத்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார்? பாரதியார் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் குயில் கூவும் அப்படின்னு சொல்கிறதே மரபு. குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலு அமைதி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது நம்ம வலுனா என்ன, வளாநிலைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குரியது என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கரெக்டாக நோட் பண்ணலாம். அதே இது வலு அமைதி அப்படிங்கிற கேட்டையில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்செப்டை புரிஞ்சிருந்தா தான் அது என்ன கால வலு அமைதியா, மரபு வலு அமைதியா, பால் வலு அமைதி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அது புரியும். ஸோ அதனால் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம இந்த இளமை பெயர்கள், அதே போல் தொகை சொற்கள், வினை சொற்கள், வினை மரபுகள், தொகை மரபுகள், இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு தமிழில் பருவம் 2ல் இயல் 3ல் இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், ஒன் பை ஒன்னாக இன்னி நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்தது 10th நியூ தமிழ் பார்த்தோம். இப்போ 7th ஓல்டு தமிழ் பருவம் 2. இப்போ இதுக்கப்புறமும் வேற ஒரு ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும். அது ஏற்கனவே சொல்லியிருக்க விஷயமும் ஒரு சில விஷயம் ரிப்பீட் ஆகலாம், புதுசாகவும் ஒரு சில வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ மரபு சொற்கள்ங்கிறது எதுக்காக பயன்படுத்தலாம்? முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும். மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழை.
ஓகேவா? இப்போ யானை கன்று என்பதே மரபு சொல். இதான் யானை குட்டி என்று கூறுவது மரபு பிழை. இது சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இனி நம்ம டைரெக்டாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராப்பராக ஒன்று வேணால் நம்ம நோட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட்ல இருந்து 15 கேள்வி கேட்பாங்க. ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இப்போ தாவரங்களோட காய்களின் இளமை மரபு. இப்போ காய்கள் இருக்குது. இப்போ அவரையோட இளமை பயிர் பேருக்குன்னா அவரை பிஞ்சு, அதே போல் வெள்ளரி பிஞ்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். கத்தரி பிஞ்சு, தென்னங்குரும்பை அப்படின்னு நோட் பண்ணணும். ஓகே, தென்னங்குரும்பை அப்படின்னு நோட் பண்ணணும். வாழை கச்சல், மாவடு. ஓகே, ஸோ வாழையோட இளமை இதை வாழை கச்சல்னு சொல்லணும். மாவோட அந்த இளமை பேரில் வந்து மாவடு அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இது தாவரங்கள். இப்போ இதுலேயும் வந்துட்டு இதோட முடியாது, இன்னும் வேறு ஸ்டாண்டர்ட்லேயும் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு நல்லதாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்ததை ஒன்ஸ் அதை நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரி யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் விலங்குகளோட இளமை மரபு. விலங்குகளோட இளமை பெயர்கள். இப்போ குருவியோட அந்த இளமை பருவம் ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, அது என்னென்னா குருவி குஞ்சு அப்படி நோட் பண்ணுவோம். கழுதை குட்டி அப்படி நோட் பண்ணணும். மான் கன்று. ஓகே, ஸோ மானோட அந்த இளமை பருவம் வந்துட்டு மான் கன்றுன்னு சொல்லணும். சிங்க குருளை அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இது நம்மளுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்காது, ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ குருவி குஞ்சுங்கிற மாதிரி கோழி குஞ்சுன்னு மென்ஷன் பண்ணுவோம். எருமை கன்று. இப்போ மானுக்கும் கன்றுன்னு தான் நோட் பண்ணோம், எருமைக்கும் கன்றுன்னு தான் நம்ம நோட் பண்ணணும். எருமை கன்று. நாய்க்குட்டி, புலிப்பரல். சிங்க குருளை அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். அதே போல் புலி பரல் மென்ஷன் பண்ணோம். இதில் பூ அப்படின்னு இருக்குல்ல, புலி அப்படின்னா இந்த பாவரிசை, அப்போ புலி பரல் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது குட்டி அப்படிங்கிறத பாருங்கள். ஏற்கனவே நாய்க்குட்டின்னு பார்த்தோம், ஆட்டுக்குட்டி, பன்றுக்குட்டி, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளைன்னு தான் நம்ம நோட் பண்ணோம். ஓகே, இதுதான் வந்து இளமை மரபு. ஓகேவா? ரைட். இதில் எது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, நீங்கள் யோசிக்காத இருக்கோ, அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஹைலைட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒலி மரபு. ஒவ்வொன்றும் வந்து சத்தம் போடுறத வந்து அதுக்குன்னு ஒரு மரபு சொல்லாக நம்ம பயன்படுத்தணும். இப்போது குயில் கூவும் அப்படின்னு தான் சொல்லணும். குயில் பாடும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. குயில் கூவும். அதே போல் கிளி கொஞ்சம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே போல் கிளி பேசும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து சிங்கம் முழங்கும். சிங்கையோட இளமை பெயர் என்ன? சிங்க குருளை. அதே போல் சிங்கம் வந்து அந்த கர்ஜிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு பல என்ன சொல்லலாம்? முழங்கும் அப்படின்னு சொல்லலாம். சிங்கம் முழங்கும் அப்படின்னு நோட் பண்ணலாம். மயில் அகவும். கூகை குளரும். நரி ஊளையிடும். நரி வந்து ஊளையிடும். காகம் கரையும். குதிரை கனைக்கும். யானை பிளிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதோட ஒலி மரபு, அதை சத்தம் போடுறத எப்படி நம்ம மரபு சொல்ல பயன்படுத்தணும். யானை கத்துது அப்படின்னு சொல்லக்கூடாது, யானை பிளிரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குதிரை கத்துது அப்படிங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக அதோட மரபு சொல்ல பயன்படுத்தணும். அதே போல் வினை மரபு சொற்கள். இப்போ நம்ம செய்கிற செயலில் வந்து நம்ம அதுக்கு உண்டான வினை சொல் என்ன பயன்படுத்தணும் அதான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. அது அப்பம் தின் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இன்னொன்று பழம் தின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பம் தின், பழம் தின், இது நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு நெல் தூற்று. இப்போ நெல் வந்து நம்ம அது கற்கா தனியாக இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு செயல் செய்வோம். காற்றில் வந்து அப்படியே தூவி விடுவாங்க, அதனால் நெல் தூற்றுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நீர் பாய்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் பாய்ச்சு, தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சு, நீர் பாய்ச்சு அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நீர் பாய்ச்சு. காய்கறி அரி. இப்போ நம்ம நல்லாவே தெரியுதான், அப்போ சமையலுக்குலாம் பண்ணுறோம் அப்படின்னா காய்கறியில் அதை வெட்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, காய்கறி அரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் களை பறி. இப்போ ஒரு இதில் வந்து நெல்லை வயலில் களைகள் இருந்துச்சுன்னா களை பறி அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க, களை பறிச்சுட்டு வர்றாங்க அப்படின்ட்டு. அதே போல் பாட்டு பாடு, அந்த செய்கிற செயலை பாட்டு பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், பாட்டு படி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, பாட்டு பாடு. அதே போல் இலை பறி. பழம் தின். மலர் கொய். இப்போது மலர் பறி அப்படிங்கிற கூட சொல்லுவாங்க, ஆனால் இன்னொரு வார்த்தை என்ன? மலர் கொய் அப்படிங்கிறதா, கொய்த்தல், மலர் கொய்த்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, மலர் கொய். இப்போ இது நம்ம தெரிஞ்சு அப்படின்னா இதில் இந்த மாதிரி பொறுத்து கேட்டிருக்காங்க. காகம் கரையும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். இதுதான் வந்து கரெக்டான பொறுத்துக்க. ஓகேவா?
ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பழைய தமிழில் பருவம் 1ல் இயல் 3ல் இருக்குது. 8ஆம் வகுப்பு பழைய தமிழ்லையும் பருவம் 1ல் இயல் 3ல் இருக்குது. இங்கேயும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும், புதுசாகவும் இருக்கும். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ விலங்குகளோட இளமை பெயர்கள், விலங்குகளோட இளமை பெயர்கள் அணிர் பிள்ளை. நம்ம ஏற்கனவே கீரி பிள்ளைன்னு பார்த்தோம்ல, இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அணிர் பிள்ளையா, அணிலோட அந்த குட்டி பருவம் வந்து அணில் பிள்ளை அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். அதே போல் ஆல்ரெடி பார்த்தது சிங்க குருளை, புலி பரல், யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று. இப்போ வந்து முன்னாடி மான் கன்று எருமை கன்று தான் பார்த்துருந்தோம். யானை கன்றுங்கிறதா நம்ம சொல்லணும். அடுத்து குதிரை குட்டி, குதிரை குட்டி. இனி வரதெல்லாம் குட்டிங்கிறதா வரும். குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் இளமை பெயர்கள். அதோட குட்டி குட்டி, அந்த குட்டி ஆடை நம்ம ஆனைக்குட்டின்னா ஆட்டுக்குட்டி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணோம். அதே போல் குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, எலிக்குட்டி, இதெல்லாம் வந்து இதோட விலங்குகளோட இளமை பெயர்கள். அதே போல் விலங்குகளோட வாழிடங்கள். ஒவ்வொரு இப்போ ஆடு வந்து ஒரு இடத்துல நம்ம ரெகுலராக நம்ம ஒரு இடத்துல நம்ம கட்டி வைக்கிறோம், அதை வந்து அந்த இடத்துல கட்டி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த ஆட்டோட வாழிடம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஆட்டிப்பட்டி, ஆட்டை வந்து பட்டியில் போடு, பட்டியில் கட்டி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை கொட்டில், குதிரை கொட்டில், குதிரை கொட்டில், குதிரை வளர்க்குற இடத்த வந்து குதிரை கொட்டில்னு சொல்லுவாங்க. அதே போல் கோழி வளர்க்குற இடத்த கோழி பண்ணைன்னு சொல்லுவாங்க. அதே போல் மாட்டு தொழுவம், மாட்டை வந்து தொழுவத்தில் கட்டு, மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை கூடம், ஓகே, யானை கூடம், வாத்து பண்ணை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு விலங்குகளோட வாழிடங்கள். அதே இது விலங்கு பறவை இனங்களின் ஒலி மரபு. மறுபடியும் வந்துட்டு அது சத்தம் போடுறதா கத்துறத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆந்தை அலறும், கழுதை கத்தும், கழுதை கத்தும், காகம் கரையும், காக்கைங்கிற சொல்லியிருக்காங்க, காக்கை கரையும். கிளி கொஞ்சம் அல்லது பேசும், மென்ஷன் பண்ண நான் போன டைம் சொல்லியிருந்தேன், கிளி கொஞ்சம் அல்லது பேசும். குதிரை கனைக்கும், குதிரை வந்து கனைக்கும். குயில் கூவும், குயில் என்ன பண்ணும், கூவும். கோழி கொக்கரிக்கும். சேவல் வந்து கூவும், குயிலும் வந்து கூவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேவல் வந்து கூவும். அதே போல் சிங்கம் முழங்கும், சிங்கம் முழங்கும். நரி ஊளையிடும், புலி உரும்பும், ஓகே, புலி உருமும். மயில் அகவும், யானை பிளிரும். சரி, இதெல்லாம் இதோட ஒலி மரபு. ஓகே, அதே போல் தாவர உறுப்போட பெயர்கள், தாவர உறுப்போட பெயர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஈச்ச ஓலைன்னு சொல்லணும், சோளத்தட்டைன்னு சொல்லணும், மாவிலை, வேப்பந்தழை, ஓகேவா, தாளை மடல்னு சொல்லணும், தென்னை ஓலை, ஓகே, தென்னை ஓலைன்னு நம்ம சொல்லணும். மூங்கில் இலை, கமுகங் கூந்தல் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். இப்போ கமுகம்னா பாக்கு அப்படின்னு சொல்கிறோம், பாக்கோட அந்த இலை வந்து கமுகம் கூந்தல் மென்ஷன் பண்ணோம். அதே போல் பனையோலை, பலா இலை, வாழை இலை, நெற்தாள்னு சொல்லணும். அதான் நெற்றாள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நெற்தாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த தாவர உறுப்போட பெயர்கள். அதே போல் காய்களின் இளம் நிலை, அவரை பிஞ்சு, தென்னங்குருமை, தென்னங்குரும்பை அப்படின்னு மென்ஷன் பண்ண, மாவடு, இதெல்லாம் வந்து இள பெயர்கள். தென்னையோட அந்த இளப்பெயர் என்ன, தென்னங்காயோட இளம் பெயர் என்னன்னா தென்னங்குருமை சொல்லணும். மாவோட இந்த இளம் பெயர் என்ன, மாவடுன்னு சொல்லணும். அதே வாழையோட இளம் பெயர் வாழை கச்சல், இதெல்லாம் நம்ம பார்த்தது. அதே போல் முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, இதெல்லாம் காய்களோட இளநிலை. அதே போல் செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். தொகுப்பிடம் அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய இருக்குங்கள, அது தொகை சொற்கள், தொகை மரபுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தொகை சொற்கள்னு சொல்லப்போ ஆலங்காடு, ஆலமரங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அது ஆலங்காடுன்னு சொல்லணும். கம்பங்கொல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், கம்பங்கொல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். பனந்தோப்பு, பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, ஓகே. அடுத்து சோள கொல்லை, பலாத்தோப்பு, ஓகே. தென்னந்தோப்பு, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல மரபு இதில் வந்துட்டு ஒரு சில வார்த்தை மிஸ்டேக் சொல்லியிருப்பாங்க, தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். ஸோ இதில் இந்த தோட்டம்ங்கிற வார்த்தை, தோப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இப்போ தோப்பு அப்படின்னா அடர்ந்த பகுதியாக இருக்கிற, அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிங்கிறது நம்ம சொல்லலாம். அதே போல் மனிதனோட ஈடுபாடு கம்மியாக இருந்து நீர் வசதி கூட அந்த இடத்துல கம்மியாக இருக்கலாம்.
இந்த மாதிரி இருக்கிறத தோப்பு சொல்லுவோம். அதே இது தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அந்த மற்றதை அடர்த்தின்னு பார்க்கும்போது மற்ற அந்த தோப்புன்னு சொல்கிறத விட அது கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்கும். இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மனிதனோட ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இப்போ தேயிலை அப்படின்னா அது நம்ம கரெக்டாக பராமரிக்கணும். பூந்தோட்டம் அப்படின்னா கரெக்டாக பராமரிக்கணும். நீர்நிலைகளுக்கான வசதிகளும் நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போது மனிதனோட ஈடுபாடு இருக்குது அப்படின்னாவே அங்கே நீர் வசதிகளும் வந்து கரெக்டாக பராமரிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இதுதான் வந்து தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழை அப்படிங்கிறத 2 கேட்டகரிலையும் சொல்லலாம். அந்த அடர்த்தி கான்செப்டில் அது தோட்டம்னு எடுத்துக்கலாமா தோப்புன்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த அடர்த்தி கான்செப்டில் சொல்லலாம். இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு ஊரில் பெரிய ஒரு வாழை தோப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். அதே இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாழை தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக நிறையா வந்து வாழை இலைகள் போட மாட்டாங்க, கம்மியாக தான் இருக்கும். ஏன் இந்த இதை நான் அது சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து பொருள்களின் தொகுப்பு. அது என்ன பொருட்களோட தொகுப்பு அப்படின்னா இப்போ இது பாருங்கள், ஆட்டு மந்தை. ஓகே, ஸோ ஆடு நிறையா இருக்குது அப்படின்னா அது ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. அதே திராட்சை குலை அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். மாட்டு மந்தைன்னு தான் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கற்குவியல். இப்போ ஒரு இடத்துல கல் நிறையா போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை கற்குவியல் தான் நம்ம சொல்லணும். அடுத்து வேலங்காடு, யானை கூட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். சாவி நிறையா வச்சுருந்தோம் அப்படின்னா சாவி கொத்துன்னு சொல்லுவோம். பசு நிறை. இது மாடுன்னு சொல்லணும்னா மாட்டு மந்தைன்னு சொல்லணும். பசு அப்படின்னு சொல்லணும்னா பசு நிறைன்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? பசு மந்தைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மாடு பசு அப்படிங்கிற ஒன்று தானேங்க சார் அப்படின்ட்டு நம்ம பசு மந்தை இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. பசு நிறைன்னு சொல்லணும். மாடு அப்படின்னு யூஸ் பண்ணாமல் மாட்டு மந்தைன்னு சொல்லணும். அடுத்து வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வைக்கோல்னால் நெல்லுலாம் வந்து அடிச்சுட்டு அது நெல்லை பிரித்து ஒரு இடத்துல போட்டு வைக்கிறாங்கன்னா அது வைக்கோல் போர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பொருளுக்கேற்ற வினை மரபு. செய்கிற செயலில் வந்து அதில் என்ன மரபு பயன்படுத்தணும்? சோறு உண்ணு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோறு தின்றான் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. சோறு உண்ணு. அதே போல் பழம் தின் அப்படின்னு வரணும். பழம் தின். கோலம் இடு. தீ மூட்டு. ஓகே, தீ மூட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீர் குடி. ஓகே, நம்ம நீர் பருகு அப்படிங்கிறலாம் நம்ம சொல்லக்கூடாது. நீர் குடி அப்படின்னு தான் சொல்லணும். அதே இது பால் பருகு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பால் பருகு அப்படின்னு சொல்லணும். நீர் குடி அப்படின்னு சொல்லணும். பாட்டு பாடு, இது நம்மளுக்கு தெரிஞ்சதான். பாட்டு படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, பாட்டு பாடுன்னு சொல்லணும். தயிர் கடையணும். ஓகே, தயிர் கடை அப்படின்னு சொல்லணும். படம் வரை அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய். இப்போ கூரை வேய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ கூரை வேய் அப்படிங்கிறது தான் இதுக்கானது கரெக்டானது. செய்கிற செயல் பற்றி அதோட வினை மரபு என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இது கரெக்டாக புரிஞ்சு அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், குமரன் பழம் அப்படிங்கிறதுனா தின்றான் அப்படிங்கிற வரணும். ஓகே, அப்போ பழம் தின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போது பழம் தின்றான் அப்படிங்கிறதான் அதுக்கான சரியானது. அடுத்து காலையில் சேவல் கூவியது அப்படிங்கிறதான் கரெக்டானது. ஓகே, அடுத்தது ஆட்டு மந்தை நம்ம சொல்லணும். ஆட்டு மந்தை அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஆட்டு மந்தை வருகிறது. இப்போ எங்கள் ஊரில் வாழை தோட்டமா தோப்பு அப்படிங்கிறதுனா தோப்பு உள்ளது, வாழை தோப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ தோப்பு எங்கே பயன்படுத்தணும், தோட்டம் எங்கே பயன்படுத்தணுங்கிறது இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வருதுங்களா? அப்போ இங்கே சென்டென்ஸுக்கு கொஞ்சம் கரெக்டாக எங்கள் ஊரில் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு வாழை பயிரிடலாம். அப்போது அந்த இடத்துல என்ன சொல்லலாம், வாழை தோப்பு அப்படிங்கிற சொல்லலாம். அதே இது கம்மியாக இருந்ததுன்னா வாழை தோட்டங்கிற பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து குயில் கூவியது, இதுதான் வந்து கரெக்டானது. ஓகேங்களா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்தது இன்னும் வந்து இதில் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. கீழுள்ள பெயர்களுக்கு உரிய இளமை பெயர்களை எழுதுக. இப்போ கீரி பிள்ளை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கீரி பிள்ளை. மான் கன்று அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து சிங்க குருளை அப்படிங்கிறதா நம்ம மென்ஷன் பண்ணோம். சிங்க குருளை. பூனை குட்டி அப்படின்னு தான் நம்ம நோட் பண்ணோம். பூனை குட்டி. எருமை கன்று அப்படிங்கிறதா நோட் பண்ணோம். இதுதான் வந்து இளமை பெயர்கள். இது பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் நிறையா பேர் இருக்கிறத மக்கள் கூட்டம் நம்ம சொல்லுவோம். வீரர் படை அப்படின்னு சொல்லுவோம். விறகு கட்டு அப்படின்னு சொல்லுவோம்.
அதே கற்றை கற்றை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வைக்கோல் போர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். நல்லா தெளிவாக இப்போ நம்ம ரீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாவே அதில் லேர்ன் பண்ணியிருந்தாவே நிறைய இன்ஃபர்மேஷன் இதிலேருந்து நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சொற்றொடரில் அமைந்துள்ள வலுகளை அறிவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசன் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு திணை வலு. ஏன்னா அரசன்கிறது உயர்திணை, வந்தது அப்படிங்கிறது அக்ரிணை. அப்போ இங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு, அதனால் திணை வலுன்னு சொல்லணும். கரெக்டானது என்ன? அரசன் வந்தான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அரசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா வந்தார் அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். புரியுதா? மரியாதை நிமித்தமாக நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து கபிலன் பேசினான். கபிலன் அப்படிங்கிறது ஆண்பால், பேசினாள் அப்படிங்கிறது பெண்பால். அப்போ பால் வலு. அப்போ கபிலன் பேசினாள் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியானது. நெக்ஸ்ட் குயில்கள் கூவியது. குயில்கள் கூவியது. இப்போ குயில்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நிறையா இருக்குது. அப்போ கூவின அப்படிங்கிறதான் கரெக்டானது. அப்போ எண் வலு. ஓகே, ஸோ எண் வலு இங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு. குயில்கள் கூவின அப்படிங்கிறதான் கரெக்டானது. கமலா சிரித்தாய். இப்போ கமலா அப்படிங்கிறது நம்ம படற்கை சொல்கிறது, சிரித்தாய் அப்படிங்கிறது நம்ம முன்னிலை தான் சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல இடவலுங்கிறது இருக்குது. கமலா சிரித்தாள் அப்படிங்கிறதான் கரெக்டானது. வளவன் நேற்று. நேற்று வந்திருக்கிறான். அப்போ நேற்றுங்கிறது இறந்த காலம், வந்திருக்கிறான்ங்கிறது நிகழ்காலம். அப்போது கால வலு இங்கே இருக்குது. வளவன் நேற்று வந்தான் அப்படிங்கிறதான் சரியானது. நெக்ஸ்ட்டு ஆந்தை கத்தியது. ஆந்தை அலரும் அப்படிங்கிறதான் கரெக்டானது. ஆந்தை கத்தியது மென்ஷன் பண்ணி, கழுதை தான் கத்தும் அப்படிங்கிறது மரபு. ஓகேவா? இது மரபு வலு. ஆந்தை அலறியது அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கேயும் வந்துட்டு வலுக்களை நீக்கி எழுதுக. வலு அப்படின்னா மிஸ்டேக்கு. புலவர் வந்தார்கள். இப்போ இங்கே புலவர் அப்படின்னா ஒருத்தரை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்தார் அப்படிங்கிறதா அதுக்கான சரியானது. ஓகே, வந்தார்கள் நம்ம சொல்லக்கூடாது. மயில் அகவும் குயில் கூவும். அப்படியே மாறி இருக்கு. நெக்ஸ்ட் தாமரை படம். தாமரைங்கிறது பெண்பால். அப்போ படம் வரைந்தாள் அப்படிங்கிறதா வரணும். இங்கே வரைந்தான்னு இருக்கு. நெக்ஸ்ட் யானைகள். இது வந்து நிறையா இருக்குது, ப்ளூரலில் இருக்குது யானைகள்ன்ட்டு. அப்போ வந்தன அப்படிங்கிறதான் அதுக்கான சரியானது. வந்தன அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட் பெருமழை பெய்தமையால் மரங்கள். மரங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ வீழ்ந்தன அப்படிங்கிறதான் அதுக்கான சரியானது. வீழ்ந்தன. வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது. அப்போ ஆட்டு கன்றுன்னு சொல்லக்கூடாது, ஆட்டு குட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆட்டுக்குட்டி மேய்ந்தது. நெக்ஸ்ட் பசுக்குட்டி. பசு குட்டி போட்டது அப்படின்னு சொல்லலாம். பசு கன்று போட்டது அப்படிங்கிறதான் சொல்லணும். பசு கன்று போட்டது. ஓகே, அதோட இளமை பேர்லாம் நம்ம பார்த்தோம்ல. மாட்டை. இப்போ மாட்டுனா எங்கே கட்டுவோம்? மாட்டு தொழுவத்தில் கட்டுவோம். ஸோ அப்போ மாட்டை தொழுவத்தில் கட்டு அப்படிங்கிறதான் இதுதான் சரியானது. வெற்றிலை தோட்டம். இப்போ நீங்கள் தோட்டம் வெற்றிலை அப்படின்னா அது நீர் பாய்ச்சணும், மனிதரோட செயல்பாடு அதிகமாக இருக்கும். அப்போது வெற்றிலை தோட்டம் சென்று வெற்றிலை பறித்து வா. அப்போ தோட்டம்ங்கிறதான் அதுக்கான சரியானது. யானை முழங்கும். யானை பிளிரும். ஓகே, ஸோ யானை பிளிரும். இப்போ யானை மிதிச்சிச்சு அப்படின்னா எல்லாம் பிதிங்கிட்டு வந்துடும். அப்போ யானை பிளிரும் அப்படிங்கிறது நான் மறந்துடக்கூடாது. ஓகேவா? யானை பிளிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதை பொறுத்து பாருங்க. சிங்கம் கனைத்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கம் முழங்கும் அப்படிங்கிறதா மென்ஷன் பண்ணால் இது மரபு வலு. ஓகேவா? கண்ணன் படித்தாள். இப்போ கண்ணன் ஆண்பால், படித்தாள் பெண்பால். அப்போது இது பால் வலு. இதுதான் பால் வலுன்னு தான் கரெக்டானது. இன்று வருவான். இன்றுங்கிறது காலம், வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம். ஓகே, அப்போ கால வலு. கபிலன் பேசியது. கபிலன்கிறது உயர்திணை, பேசியதுங்கிறது அக்ரிணை. அப்போ திணை வலு. பறவைகள் பறந்தது. பறவைகள் அப்படிங்கிறது இங்கே ப்ளூரலில் இருக்குது. பறந்தது அப்படின்ட்டு சிங்குலரில் இருக்குது. அப்போ எண் வலு. இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10th பழைய தமிழ்லையுமே இன்னும் அந்த மரபு சொற்கள் இருக்குது. ஸோ டைரெக்டாக ஒலி மரபு பாருங்கள். இது வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நாய் கத்தியது அப்படிங்கிறத சொல்லக்கூடாது, நாய் குறைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதான் மரபு தொடர் அப்படிங்கிறத இங்கே சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒலி மரபில் பாருங்கள், இங்கே ஒலி மரபு தான் இருக்கும். ஆடு கத்தும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆடும் கத்தும், கழுதையும் கத்தும் அப்படிங்கிறதான் கரெக்டானது. எருது எக்காலமிடும். எருது எக்காலமிடும். குதிரை கனைக்கும். குரங்கு அளப்பும். குரங்கு அளப்பும். அங்கே இங்கேயும் அப்படியே அளப்புது அப்படின்னு சொல்லுவாங்களா. குரங்கு அளப்பும். சிங்கம் முழங்கும். சிங்கம் முழங்கும். நரி ஊளையிடும்.
புலி உருமும், பூனை சீரும். ஓகே, பூனை வந்து கத்தும் அப்படின்னு சொல்லக்கூடாது, பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், எலி கீச்சிடும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும், பேசும் சொல்லலாம் அல்லது கொஞ்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும். ஓகே, கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும். முக்கியம் இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும், புறா குணுகும் அப்படின்ட்டு, மயில் அகவும், வண்டு முரலும், வண்டு முரலும். ஓகே, ஸோ எந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கோ அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அதை ரீட் பண்ணணும். இப்போ ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம்ல, ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு. அடுத்து வினை மரபு அப்படிங்கிறத பாருங்கள். அம்பு வந்து எய்தார் அப்படின்னு சொல்லலாம், அம்பு விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அம்பு எய்தார். ஆடை நெய்தார், ஆடை வந்து நெய்தார் சொல்லணும். உமி கருக்கினாள், உமி கருக்கினாள். ஓவியம் புனைந்தாள். இப்போ இதான் வந்து உமி கருக்கினால்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ உமி கருக்கினாள். ஓவியம் புனைந்தான், இப்போ ஓவியம் வரைந்தான்னு சொல்லலாம், அதே போல் ஓவியம் புனைந்தான். படம் வரைந்தான் நம்ம சொல்லுவோம், ஓவியம் புனைந்தான் அப்படிங்கிற சொல்லுவோம். அடுத்து கூடை முடைந்தார், கூடை முடைந்தார், கூடை முடை. ஓகேங்களா. அடுத்து சுவர் எழுப்பினான், சுவர் எழுப்பினான். செய்யுள் இயற்றினான். சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், நீர் குடித்தான் அப்படின்னு சொல்லமுடில, தண்ணீர் குடித்தான். பால் பருகினான், பால் பருகு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல, பால் பருகு. பூ பறித்தான். ஓகே, இன்னொன்று நம்ம பூ இதுக்கே வந்து இன்னொரு வார்த்தை, என்னென்ன வார்த்தை நம்ம பயன்படுத்தணும், பூ கொய்தல் அப்படின்னு நம்ம பூ கொய் அப்படின்னு பார்த்தோம்ல, அப்போ கொய்தல் அதுவும் நம்ம சொல்லலாம். மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான். அப்போ தின் அப்படிங்கிறது முறுக்கு தின் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்தது இந்த மரபு சொல்கள் லாஸ்ட்டாக 12th ஓல்டு தமிழ்லாம் இருக்குது. அதோட இளமை இதுதான் வந்து இப்போ பலா பிஞ்ச என்ன சொல்லணும் அப்படின்னா பலா மூசு அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். வாழை பிஞ்ச வாழை கச்சல் நம்ம சொல்லணும். முருங்கை பிஞ்ச முருங்கை சரடு அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், முருங்கை சரடு அப்படின்ட்டு. அவரை பிஞ்ச அவரை பொட்டுன்னு மென்ஷன் பண்ணணும். மா பிஞ்ச மா வடு அப்படின்னு நம்ம சொல்லணும். இளந்தேங்காயை வழுக்கை அப்படின்னு நோட் பண்ணணும். முற்றிய தேங்காயை நெற்று அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இது 12th பழைய தமிழில் இருக்குது. இப்போ இது வரைக்கும் கொடுத்தது தான், நீங்கள் கரெக்டாக தெளிவாக படித்து வச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். இந்த மரபு சொற்கள் சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டால் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினுக்கு அவனுங்க என்னென்னலாம் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம படித்தோம்ல, அது படிச்சிருக்கிறது டிஎன்பிசி கொஸ்டினில் இப்போலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரியணும்ல. ஸோ என்னோடய வீடியோவை முழுசாக யார் கவனிக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பாட்டிலேருந்தும் நல்லா தெளிவாயிட முடியும். இப்போ பாருங்கள், மரபு சொல்லை பொறுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோறு உண் அப்படிங்கிறதான நம்ம பார்த்துருந்தோம். சோறு உண் அப்படிங்கிறதா, முறுக்கு தின் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ சோறு ஒன்று, முறுக்கு தின் அப்படிங்கிறதா அது, இது 4வதா. சரி, ஓகே. இப்போ 1 முறுக்கு தின் அப்படிங்கிறதா அது கரெக்டானது. தண்ணீர் குடி அப்படிங்கிறதா கரெக்டானது. பால் பருகு அப்படிங்கிறதான் கரெக்டானது. ஓகேவா, அப்போ என்ன வரும் 4. இப்போ முதலுக்கு 4வது தான் கரெக்டானது, அடுத்து ஃபஸ்ட்டு கரெக்டானது, அடுத்து செகண்டு, அடுத்து தேர்டு. ஓகே, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ இதே போல் மரபு பிழை இல்லாத தொடர், மரபு பிழை இல்லாத தொடருக்கு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோழி கொக்கரிக்குங்கிறதான் கரெக்டானது. சேவல் கூவும் அப்படிங்கிறதான் கரெக்டானது. இங்கே அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், இதுவும் தவறாக இருக்குது. ஓகேங்களா. நாய் குறைக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கானது சரியானது. கழுதை தான் கத்தும் அப்படிங்கிறது தான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் மரபு பிழை உள்ளது. மரபு பிழை இல்லாத என்ன, காகம் கரையும். ஓகேங்களா. ஸோ ரைட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இது தேவையில்லை. பாருங்கள், உயர்திணைக்குரிய இல்லாத பால் வகை கண்டறிங்க. உயர்திணை அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், இதுதான் வந்துட்டு அந்த 3 பிரிவுகள். அதே இது ஒன்றன் பாலும் பலவின் பாலும் எதுக்குரியது, அக்ரிணைக்குரியது. அப்போ உயர்திணைக்குரியது இது 3ல் இதுதான் தவறானது. ஓகேங்களா. ரைட். அடுத்து மரபு பிழையை எடுத்து எழுதுக, மரபு பிழையற்றதை எடுத்து எழுது அப்படின்னு கேட்குறாங்க. சோறு சாப்பிட்டான், சோறு தின்றான் அப்படின்னு தான் வரணும். பால் பருகினான் அப்படிங்கிறதா வரணும். அம்பு எய்தான் அப்படிங்கிறதா வரணும். கூடை முடைந்தான், கூடை முடை,
உடை முடை உடைந்தான், இதுதான் வந்து சரியானது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பார்த்துருந்த சென்டென்ஸ்லாம் நல்லா தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ரிப்பீட்டடாக என்னோடய அப்படியே ஒன் பை ஒன்னாக, ஏன்னா ரிப்பீட்டாக வந்திருந்தாலும் அதை அசால்ட்டாக நினைக்காம ஒவ்வொரு டைம் நம்ம தெளிவாக மைண்டில் நிற்கிற அளவுக்கு ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். இதுவும் மரபு பிழையற்றதை எழுது. எருது எக்காலம் இடும், இது கரெக்டானதான். மற்றதெல்லாம் பாருங்கள். கோழி கொக்கரிக்குங்கிறது வரணும், கோழி கூவுன்னு வந்துருச்சு. மயில் அகவும், ஓகே, ஆனால் இங்கே அலரும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. காகம் கரையும் அப்படிங்கிறது தான் வரணும், இங்கே காகம் கத்து நோட் பண்ணிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு புதிய சொற்களை உருவாக்கு. சிங்கத்தோட இப்போ புலிப்பறல்னு சொல்லுவாங்க, இளமை பெயரை வந்து புலிப்பறல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்க குருளைங்கிறது தான் அதுக்கான சரியானது. இது யானை குட்டி, ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாரி, யானை கன்று அப்படின்னு சொல்லலாம், மான் கன்று அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு நாய்க்குட்டி, இந்த மாதிரி பன்றுக்குட்டி நிறையா நம்ம பார்த்துருந்தோம் குட்டி அப்படிங்கிறதுல. ஓகே, அடுத்தது பசு, அதோட இளமை பேர்லேயே பார்த்தோம் பசு கன்று அப்படிங்கிறது தான் சரியானது. இந்த குட்டி குருளை இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து சுவர் அப்படிங்கிறதுக்கு அந்த வினை மரபில் என்ன பார்த்தோம், சுவர் கட்டினான்னு நம்ம சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பினான் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஸோ இதான் வந்து கரெக்டானது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொருத்தமான காலம் என்ன? இப்போ இங்கே காலம் சம்மந்தம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறது இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, போட்டியில் வென்றார், இது நிகழ்காலம். பொருத்தமான காலம் கண்டறிய அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். போட்டியில் வென்றார் அப்படின்னா அது இறந்த காலமாக இருக்கும், ஏன்னா போட்டி நடந்துருச்சு, அது ஜெயிச்சுட்டாரு, முடிஞ்சிச்சு. அப்போ இறந்த காலம் வரணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்காலம்னு சொல்லியிருக்காங்க. மேடையில் பேசுகிறான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. மேடையில் பேசுகிறான் அப்படின்னா இங்கே நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் எதிர்காலம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, தடுப்பூசி செலுத்தினேன், அப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, தடுப்பூசியை வந்து செலுத்தியாச்சு, அப்போது இறந்த காலம், இதுதான் கரெக்டானது. பள்ளிக்கு செல்வேன் அப்படிங்கிறது இது எதிர்காலத்தில் வரணும், செல்வேன் அப்படிங்கிறது, ஆனால் இறந்த காலத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ இதே போல தான் இங்கேயும் வந்துட்டு அந்த காலம் கண்டறியும் கேட்டிருக்காங்க. மிதிவண்டி ஓட்டுவேன், ஓகே, பொருத்தமான காலம் ஓட்டுவேன் அப்படிங்கிறது எதிர்காலம், அப்போ இதுதான் வந்து கரெக்டானது. ஆனால் அடுத்தது பாருங்கள், திடலில் ஓடினேன் அப்படின்ற முடிஞ்சு வச்சு, ஆனால் இது எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க. பெயர் சூட்டினார், இதுவும் வந்து முடிஞ்சு, அப்போ இதுவும் இறந்த காலத்தை கொடுக்காம எதிர்காலத்தை கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு செல்வேன், இதுவும் எதிர்காலம், ஆனால் நிகழ்காலத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியானது. அடுத்து நாங்கள் வருவோம், இது எதிர்காலத்தில் வர வேண்டியது, நிகழ்காலத்தை கொடுத்துருக்காங்க. அவன் வருகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம், இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஓகே, வருகிறான் அப்படின்னா நிகழ்காலம், இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. அவை வருகின்றன, ஸோ அவை வருகின்றன நிகழ்காலம், அப்போ இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்தது, இது இறந்த காலம், ஆனால் எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து காலம் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி தான் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினில் இந்த திணை சம்மந்தமாகவும் சரி, காலம் சம்மந்தமாக சரி, மரபு சம்மந்தமாக சரி, இந்த கொஸ்டின் தான் இருக்கும். அழகாக என்னோடய வீடியோஸை நீங்கள் இது ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து 15 கேள்வி கேட்பாங்க, உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.